ஹலோ கைஸ், என்ன டர்னு என்ன ட்விஸ்ட்? இந்தியா விசஸ் இங்கிலாந்து ஃபைனல் டெஸ்ட் மேட்ச். இந்தியா சீரிஸை ட்ரா பண்ண போறாங்களா இல்லை இங்கிலாந்து சீரிஸை வின் பண்ண போறாங்களா அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட தான் இந்த மேட்சே ஸ்டார்ட் ஆச்சு. அந்த மேட்சோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் பை SBI ஜாப்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் வீடியோ வரும். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. உங்களுக்கு அந்த ஜாப்ல ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு உங்களோட நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். 5 டெஸ்ட் மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து தான் டாஸ் வின் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த கண்டிஷனை அவங்களுக்கு ஃபேவராக யூஸும் பண்ணியிருக்காங்க. இந்த டெஸ்ட் மேட்ச்லேயும் அப்படி தான் நடந்தது. இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. 2 டீம் சைட்லையும் பார்த்தீங்கன்னா சில சேஞ்சஸ் இருந்தது. இந்தியா பார்த்தீங்கன்னா ஷார்துல் தாக்கூரை கைட்டு விட்டுட்டு கருண் நாயரை கொண்டு வந்திருந்தாங்க. பும்ரா பார்த்தீங்கன்னா ஒர்க் லோட் காரணமாக இந்த மேட்ச் ஆடலை. அதனால சிராஜ் தான் வந்து ஃபாஸ்ட் பவுலிங்கை லீட் பண்ணாரு. ஆகாஷ் தீப் அண்ட் பிரசித் கிருஷ்ணா 2 பேரும் பார்த்தீங்கன்னா டீமுக்குள்ள வந்திருந்தாங்க. இங்கிலாந்து டீம் சைட் தாங்க பெரிய ப்ளோ. பென் ஸ்டோக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட முடியலன்னு சொல்லிட்டாங்க. பென் ஸ்டோக்ஸ் இல்லை, ஜோஃப்ரா ஆர்ச்சர் இல்லை. அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா ஜேக்கப் பெத்தலையும் கட் அக்கிட்சனையும் பார்த்தீங்கன்னா டீமுக்குள்ள கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி சில சேஞ்சஸோட தான் இந்த மேட்சே ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்ச இந்தியன் டீமுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டார்ட் கிடைக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் செஷன்லேயே கிட்டத்தட்ட 3-4 விக்கெட்டை லூஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப ரன்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் அடிச்சுட்டு இருந்தாங்க. இந்தியாவில் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரே பார்த்தீங்கன்னா கருண் நாயர் தான் 50+ அடிச்சிருந்தாரு. அவரோட கம்பேக் அப்புறம் அவருக்கு ஸ்கோர் பண்ணியிருக்க ஃபர்ஸ்ட் 50 இதுதான். அவர் தவிர வேற யாரும் பார்த்தீங்கன்னா பெருசாக ஸ்கோர் அடிக்கல. அதனாலே இந்தியா பார்த்தீங்கன்னா 224க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. சரிப்பா, இங்கிலாண்டும் பார்த்தீங்கன்னா பெருசாக பேட்டிங் ஆட மாட்டாங்க. இந்தியா மாதிரி தான் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஏன்னா ஓவரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 டேஸ்க்கு பவுலர்ஸ்க்கு ரொம்ப அசிஸ்டன்ட் இருக்கும். 3rd and 4th டே தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேட்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்கிலாந்து பேட்டிங் ஆனதை பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணவே இல்லைங்க. கண்ணாப்பின்னா நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்களோட பழைய பேஸ்பால் அப்ரோச் ஆரம்பிச்சாங்க. 2 ஓப்பனர்ஸும் பார்த்தீங்கன்னா சர மாதிரியே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 100+ ரன் பார்ட்னர்ஷிப். 2 பேரும் விக்கெட்டே எடுக்க முடியாதுன்னு நினைக்கும் போது அவங்க 2 பேர் விக்கெட் விழுந்ததுங்க. அதுக்கப்புறம் சல்லுன்னு எல்லாரும் விக்கெட்டை விட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23 ரன்ஸ் தான் லீட் எடுத்திருந்தாங்க. 247க்கே பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து டீம் ஃபுல்லாக ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இந்தியன் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸும் ரொம்ப நல்லாவே பவுலிங் போட்டிருந்தாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சீக்கிரமாக இங்கிலாண்டை நம்மளால் ஆல் அவுட் பண்ண முடிஞ்சது. அவங்க எடுத்த இந்த ஸ்டார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 to 70 ரன்ஸ் அவங்க கண்டிப்பாக லீடில் இருந்திருக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அந்த ட்ரிக்கை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. சரி, இந்தியா அகைன் பேட்டிங் பிடிச்சாங்க. சரி, இப்போ ஒரு 300-400 ரன் மேலே இந்தியா அடிச்சாங்கன்னா கண்டிப்பாக டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன். அதே மாதிரி தான் இந்தியன் டீமும் ஸ்டார்ட் பண்ணாங்க. KL ராகுல் அகைன் ஒரு ஃபெயிலியர். ஜெய்ஸ்வால் தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஆடிட்டு இருந்தார். டே 2 முடிவில் பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணதுனால ஆகாஷ் தீப் பார்த்தீங்கன்னா நைட் வாட்ச்மேன் அமிச்சாங்க. இந்த மூவ் பார்த்தீங்கன்னா ஒரு பிரில்லியண்டாகவும் மூவாகவும் இருக்கலாம், இல்லைனா அது ஒரு ஃபெயிலியராகவும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் டே 4 ஸ்டார்ட் ஆச்சு. பட் ஆகாஷ் தீப், எப்பா நான் ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர்ப்பா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க என்னை பற்றி அப்படின்ற மாதிரி சூப்பராக விளையாடினாருங்க. கிட்டத்தட்ட அந்த ஃபர்ஸ்ட் செஷன் டே 4 ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் அண்ட் ஆகாஷ் தீப் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதில் சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலை விட ஆகாஷ் தீப் தான் பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ரிபியூஷனில் அதிகமாக ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தார். அவரோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் டெஸ்ட் 50 பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணார். ஆகாஷ் தீப்போட விக்கெட் விழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே கேப்டன் கில்லோட விக்கெட்டும் விழுந்தது. அதுக்கப்புறம் ஜடேஜா அண்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வால் 2 பேரும் ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க. ஜெய்ஸ்வால் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு சூப்பரான செஞ்சுரியை பதிவு பண்ணாரு. தென் அவரோட விக்கெட்டும் விழுந்தது. எப்பவும் போல தாங்க செகண்ட் இன்னிங்ஸ் ஜடேஜா பேட்டிங் சொல்ல வேணும். அகைன் இன்னைக்கும் ஒரு 50 பதிவு பண்ணாரு துருஜூரல் கூட சேர்ந்து. ஜூரலால பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. வாஷிங்டன் சுந்தர் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த சைடில் விக்கெட் வந்ததுனால டைலண்டர்ஸ் ஓப்பன் அவுட் ஆயிட்டாங்க. கடைசியில் பிரசித் கிருஷ்ணா ஒரே ஒரு விக்கெட்டை கையில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா 50 ரன் + பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் போட்டாரு. அவரோட ஃபாஸ்டஸ்ட் 50யும் பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணாரு. இந்த சீரீஸ்ல அவர் அடிச்சதாங்க ஃபாஸ்டஸ்ட் 50 39 பால்ஸ்ல. இந்தியா பார்த்தீங்கன்னா 373 அப்படின்ற ஒரு இமாலயா ஸ்கோரை பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்க்கு வந்தாங்க. டே 3 முடிவிலே பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து 50 for 1 இருந்தாங்க. ஜாக் ராலியோட விக்கெட் கடைசி பால்ல சிராஜ் எடுத்தாரு. மேட்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டே 4லயே முடிவாயிடும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல தான் டேவும் ஸ்டார்ட் ஆச்சு. இங்கிலாந்து பிளேயர்ஸ் ரொம்ப சூப்பராகவே பேட்டிங் ஆனாங்க. பெண்டக்கிட்ட எல்லாம் விக்கெட் எடுக்க முடியலங்க. அவர் அகைன் ஒரு 50 போட்டாரு. அதுக்கப்புறம் தாங்க இந்தியாவுக்கு வந்துச்சு மிகப்பெரிய தலைவலி. ஜோ ரூட் அண்ட் ஹாரி ப்ரூக் அப்படின்ற விதத்தில். ஹாரி ப்ரூக்கு பார்த்தீங்கன்னா சிராஜ் ஒரு ஈஸியான கேட்ச் விட்டார். அதுக்கப்புறம் அவர் சல்லுன்னு ODI மோடுக்கு போயிட்டார். கிட்டத்தட்ட T20 பேட்டிங் தான் ஆடிட்டு இருந்தாருன்னு சொல்லலாம். 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு செஞ்சுரியை போட்டு விட்டாங்க. எனக்கு இத்தனைக்கு ஹாரி ப்ரூக் அடிக்கும்போது கூட ஒரு பயம் இல்லைங்க, அவர் எங்கன்னா அவுட் ஆகிட்டாருன்னு தோணுச்சு. பட் ஜோ ரூட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாலிடாக நின்றுட்டார் ஒரு பக்கம். பட் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு விக்கெட்டை விட ஆரம்பிச்சிட்டாங்க. பிரசித் கிருஷ்ணா அண்ட் சிராஜ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சாங்க. இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாலிடாக ஆடிட்டு இருந்த பேட்டர்ஸ்லாம் விக்கெட்டை விட அதுக்கப்புறம் டே 4ல வந்து கிளைமேட்டும் நமக்கு
கொஞ்சம் சாதகமாக இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா லைட்டு வந்து வேலை செய்யலை, மழை வந்துச்சு. அதனால் அகைன் டே 5க்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் போச்சு. இங்கிலாந்து கிட்ட 4 விக்கெட் இருந்தது, 35 ரன் தான் தேவை. ஜெமி ஸ்மித் அண்ட் ஜெமி ஓட்டன் ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க. நீங்கள் உங்கள் மணியை யார் மேலே வைப்பீங்க? கண்டிப்பாக இங்கிலாந்து மேலே தான் வைப்பீங்க. பட் இந்தியன் பவுலர்ஸ் ஹேவ் அதர் ஐடியாஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்தியாவோட இந்த வின்னை வந்து ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா ஜஸ்ட் பிலீவ் அப்படின்னு தாங்க சொல்லணும். சிராஜ் வந்து அந்த போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூலேயே சொன்னார், நான் வந்து பிலீவ் பண்ணேன், கண்டிப்பாக இந்த மேட்சை வின் பண்ண முடியும்னு நினச்சேன் அப்படின்னாரு. அதே மாதிரி தான் அவரோட பவுலிங் அவரோட 5 தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு இந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்கள் என்ன? ஜெயிக்கவே முடியாதுன்னு நினச்ச ஒரு மேட்சை இந்தியன் பிளேயர்ஸ் அவங்களோட பிலீஃப் அண்ட் ஹார்ட் ஒர்க்னால வின் பண்ணி சீரிஸையும் ட்ரா பண்ணியிருக்காங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். See you all.